எண் 26 இரண்டாம் வகுப்பு A4 VR ஸ்ரீரக்ஷா. செம்மொழி இது எம்மொழி, சிறப்பு கொன்றா சீர்மொழி, முச்சங்கம் வளர்த்திட்ட முதுமொழி, எக்காலவும் அழியாத நம்மொழியான எனது அன்னை தமிழை வணங்கி எனது ஆசிரியர்களுக்கும் நீதிநிலை தவறாத நடுவர்களுக்கும் எனது உடன்பெறவா சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகில் நம் வாழ்வில் இன்றியமையாதது கல்வி செல்வம் ஒன்றே. இன்றைய தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, பொன்னுடையர் கல்லாதவர் என திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது கற்றவரே கண்ணுடையவர், கல்லாதவரோ முகத்தில் 2 புண்ணையே உடையவர் என்று கூறுகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் மேமாப்பு உடைத்து என்பது தமிழ்மறை. ஒருவன் தன் வாழ்நாளில் பல செல்வங்களை தேடலாம், அவையெல்லாம் விரைவில் அழிந்து போகும். ஆனால் ஒரு பிறவியில் தேடிய கல்வி செல்வமோ 7 பிறவிகளிலும் அழியா சிறந்த செல்வமாகும். அதற்கு உதாரணமாக ஒரு சிறு கதையை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ரத்தனசாமி என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர்களுக்கு 3 மகன். ஒரு மூத்த மகன் பெயர் மாணிக்கர், 2வது மகன் பெயர் புகழேந்தி, 3வது மகன் பெயர் மகேந்திரன். அவருக்கு வயதான காலம் ஆகிவிட்டது. அதனால் அவர்கள் 3 பேரையும் அழைத்து, எனக்கு வயதான காலம் ஆகிவிட்டது, அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால் என் சொத்துக்களை நீங்கள் சமமாக பிரித்து கொள்ளுங்கள் என்று கூறினார். மூத்த மகன் மாணிக்கன் கேட்டான், அப்பா எனக்கு வீடும் நிலமும் வேண்டும் என்று கேட்டான். 2வது மகன் புகழேந்தி கேட்டான், அப்பா எனக்கு காசும் பணமும் வேண்டும் என்று கேட்டான். 3வது மகன் பெயர் மகேந்திரன் கேட்டான், அப்பா எனக்கு உங்களிடம் உள்ள ஓலைச்சுவடியும் புத்தகமும் வேண்டும் என்று கேட்டான். 3ஐயும் கொடுத்தார்கள். அவர் காலம் முடிந்து விட்டது. அவர் இருவரும் சீரும் சிறப்போடு வாழ்ந்தார்கள். அப்போது ஒரு நாள் அந்த கிராமத்தில் வெள்ளம் புகுந்து விட்டது. அதன் காரணமாக அவரிடம் உள்ள காசு, செல்வம், படம், வீடு, நிலம் எல்லாமே அழிந்து விட்டது. அதனால் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் காரணமாக அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பக்கத்து ஊருக்கு சென்றார்கள். ஒரு நாள் திடீரென்று 2 காவலாளிகள் வந்து அவர்களை அழைத்தார். எங்கள் நாட்டு மந்திரி உங்களை அழைக்க சொன்னார்கள் என்று கூறினார். அவர்கள் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அப்ப யோசித்து கொண்டே பயத்துடன் வந்தார்கள். வந்த பிறகு அவர் நாட்டு மந்திரி கட்டி பிடித்து, என்னை யார் என்று தெரியுதா அண்ணா என்று கேட்டார்கள். இல்லை அப்படி என்று சொன்னான். நான் தான் உங்கள் 3வது தம்பி மகேந்திரன் என்று கூறினார். நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கூறினார். நான் அப்பா கொடுத்த ஓலைச்சுவடியும் அந்த புத்தகத்தையும் வைத்து படித்து இந்த ஊரிற்கு உதவி செய்தேன். அதனால் இந்த நாட்டு அரசருக்கு என்னை பிடித்து விட்டது. அதனால் என்னை நாட்டு மந்திரியாக ஆக்கிவிட்டார்கள் என்று கூறினார். இந்த கதையின்